பெரிய கூட்டமோ பெரிய அளவுல உதவியோ இல்லவே இல்லை. அதாவது நாங்க 3 பேர் போனப்ப அதாவது மெய்ட்டி மக்களையும் சந்தித்தோம், குக்கி மக்களையும் சந்தித்தோம். ஒரு கேள்வி கேட்குறாங்க, அந்த வயல்ல நான் வந்து 40 வருஷமா கஷ்டப்பட்டு ஒரு வயல்னு உருவாக்கி, ஒரு வீடுன்னு உருவாக்கி, என் குழந்தைங்க மருமகன் உருவாக்கினேன். இன்னைக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. நான் மணிப்பூர் போயிருந்தப்போ ஒரு பொண்ணு போட்டோ காமிச்சது, இதுதான் என்னோட காலேஜ் மேட்டு. அதுல ஒரு பொண்ணு நாகா, ஒரு பொண்ணு குக்கி, ஒரு பொண்ணு மெய்ட்டி. அந்த பொண்ணு அப்புறம் கண்ணீர் தழும்ப சொல்லிச்சு, நாங்க 3 பேரும் இனிமேலுக்கு ஜென்மத்துக்கும் சேர முடியாது. ஏன்னா கலவரத்தையே இன்னும் தடுத்து முடிக்கல, எங்கெங்க போய் புனரமைப்பு செய்யணும்? அரசு தன்மேல் ஒரு நம்பிக்கையான எந்த செயல்பாட்டையும் செய்யலையே. இன்னி வரைக்கும் பிரதமர் வந்து போய் நம்பிக்கை கொடுக்கலையே. அரசு நம்புற மாதிரி அரசு என்ன வேலை செஞ்சிருக்கு? பீரன் சிங் இவங்களால திரும்பி நம்ப முடியுமா? டெலிபோன் எப்படி கட் ஆச்சு அந்த கலவரம் நடக்கும்போது? அரசுக்கு தெரியாம எல்லாம் நடந்திருக்கும் நீங்க நம்புறீங்களா? நீங்களாம் அந்த பெண்ணோட அந்த வீடியோ மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. நான் பார்த்த வீடியோலாம் கொடுமையின் உச்சம். தலை துண்டிக்கிறது அதெல்லாம் வந்து இவங்களும் காமிச்சாங்க, அவங்களும் காமிச்சாங்க. மெய்ட்டியோட ஒரு பெண் வந்து குக்கி பெண்ணோட கையை பிடிச்சிக்கிறான். 2 ஆண்கள் என்ன பண்றாங்க, ஒரு பாட்டில எடுத்துக்கிட்டு அந்த குக்கி இன பெண்ணோட அவளோட பிறப்பு உறுப்புல ஒரு பாட்டில் அமுக்குறாங்க. அவங்க இந்து கிடையாது, இந்துக்களாக்க ஆக்கப்பட்டவங்க. அது ஒரு ஹிஸ்டரி. பழங்குடி யாருமே இந்து கிடையாது. ஏன் வந்து இந்த இடத்த ஏன் இந்தியர்கள் வாங்கலாம் அப்படின்னு இந்த நாடு கண்ணு வைக்குது அப்படின்னா, இதுல அரசியல்வாதிகள் பெரும்பாலும் மெய்ட்டி மக்கள் 40% மேல அவங்கதான். அப்படிங்கிறப்ப அவங்களோட ஈடுபாடு, காவல்துறையோட ஈடுபாடு எல்லாமே இவ்வளவு பெரிய ட்ரக் மாஃபியா நடக்கும்னு நினைக்கிறீங்களா? அட்டாமிக் மினரல்னு மிக அரிதான சில மினரல்கள் இருக்கு. அதுல மணிப்பூர்லயும் சில இடங்கள்ல இருக்கு. காஷ்மீர், மணிப்பூர் போன்ற இடங்கள்ல தான் இருக்கு. இவங்க அட்டாமிக் மினரலை வந்து இத்தனை நாள் அரசு மட்டும்தான் எடுக்கலாம்னு இருந்துச்சு. அதை பிரைவேட்டைசேஷன் பண்ற அதே பில் வந்து மணிப்பூர் பிரச்சனைக்காக எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செஞ்சப்ப இந்த பில் பாஸ் ஆச்சு போன அரசுல. மெய்ட்டி மக்களும் குக்கி மக்களும் அன்பா பழகிட்டு இருந்த மக்களுக்குள்ள இவங்க உள்ள போய் உங்க இடத்த புடுங்கிப்பாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்கன்னு தகவல் சொல்லி 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 பிஜேபிக்குள்ள வர வைக்கணுங்கிறதுக்காக வெறுப்புனா வெறுப்பு, அப்படி ஒரு வெறுப்பை தூவி வச்சிருக்காங்க. இன்னும் 100 வருஷம் ஆகும் அந்த வெறுப்பு போறதுக்கு. நம்ம தான் முட்டாள்கள் அப்படின்னு. மக்கள் முட்டாள்கள். ஏன்னா மக்கள் இதை நம்புறாங்க. பிஜேபி RSS நீங்க நம்பி போனீங்க அப்படின்னா உங்க பக்கத்து வீட்டு பெண்ணையே கற்பழிப்பீங்க நீங்க. அதுதான் குஜராத்ல நடந்தது. அந்த அம்மா சொல்றது, என் பக்கத்து வீட்டுல இருக்கவன் தான் அவன் என்னை காப்பாத்துவான்னு நினைச்சான், அவன் வந்து என் வயிற்றுல இருந்து கையை விட்டு குழந்தைய எடுக்கிறான். இன்று மணிப்பூரில் கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக தொடர் கலவரம். பல்வேறு ஊடகங்களில் நாம் செய்திகளை பார்த்தோம், சமூக ஊடகங்களில் செய்திகளை பார்த்தோம். பெண்களை பொதுவெளியில் பாலியல் வன்முறை செய்யக்கூடிய காணொளிகள்லாம் உலக அளவில் பெரிய அதிர்வு அலையை உருவாக்கியது. அப்படி இருந்த சூழலில் இன்றும் அங்கு கலவரம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்ற சில தகவல்கள் நமக்கு வருகிறது. ஆனால் எந்த ஊடகங்களிலும், சமூக ஊடகங்களிலும் இது பரவலாக பேசப்படவில்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்று அங்கு என்ன நிலவரம், இந்த கலவரங்களுக்கான பின்னணி என்ன, இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் இன்று அலச இருக்கிறோம். மக்கள் முன்னணி ஊடகத்தோடு இன்று இணைய இருப்பவர் சமூக செயல்பாட்டாளர் தோழர் கிருத்திகா தரன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். தங்களுக்கும் அருண் தோழர் அவர்களுக்கும் மக்கள் முன்னணி நேயர்களுக்கும். மணிப்பூர்ல வந்து தற்சமயம் என்ன நடக்குது? ஒரு இருட்டடைப்பு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்காங்க? மணிப்பூர் அப்படிங்கிறது வந்து அந்த வேலையை முடிச்சோம். நாங்க எப்போதுமே எப்படின்னா சமூக செயற்பாட்டாளர்கள் அப்படிங்கிறத விட எங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இந்த டிசாஸ்டர் ரிலீஃப் வந்து நாங்க ரொம்ப தீவிரமா செய்வோம். அது வந்து போர் சம்பந்தமா இருக்கட்டும், இப்ப சுனாமி, சென்னை வெள்ளம், தூத்துக்குடி இப்ப வெள்ளம், வயநாடுக்கு வந்து நிறைய ஆட்கள் இருந்ததுனால நாங்க அப்படிதான் வந்து மணிப்பூருக்கு என்ன செய்வோம், நம்ம குஜராத்துக்கு செஞ்சிருக்கோம், எல்லாத்துக்குமே நம்ம செஞ்சிருக்கோம். இப்ப பூகம்பம் வந்தப்ப கட்சி பகுதிக்கு போன தமிழர்கள் எத்தனையோ பேர்
பொருட்களை கையில கிடைச்ச பொருட்களை தூக்கிட்டு கட்சிக்கு போய் அவங்களுக்கு செஞ்சாங்க. நம்மள்ட்ட வந்து இந்த மாதிரி செயல்படுவர்கள், அதாவது இந்த டிசாஸ்டர் ரிலீஃப் செயல்படுவர்கள்ட்ட எந்த ஒரு ஒற்றுமையும். ஆனா மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் யாருமே வரல. நம்ம வேலூர் சிஎம்சி வேலூர்ல இருந்து ஒரு டீம் டாக்டர்ஸ் போனாங்க. பெரிய கூட்டமோ பெரிய அளவுல உதவியோ இல்லவே இல்லை. அதாவது நாங்க 3 பேர் போனப்ப யாருமே இல்லைங்க. நாங்க 3 பேர் பெண்கள், எங்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா 100 நாட்களுக்குள் போனோம். அந்த மே 3ல இருந்து நாங்க ஜூலை கடைசி வாரம் ஆகஸ்ட் முதல் வாரம் அங்க இருந்தோம். அதுவும் 10 நாள் ஃபாஸ்டிங் பண்ணிட்டு அங்க போய் இறங்கி அந்த பைனாப்பிள் சாப்பிட்டு தான் அந்த என்னோட உண்ணாநோம்பை முடித்து கொண்டேன். ஏன் அப்படின்னா அந்த பெண்கள் அப்ப அந்த உண்ணாநோம்பு ஒரு 10 நாள் என்ன 9 நாட்கள் நினைக்கிறேன் ஒண்ணுமே சாப்பிடல. ஒரு நடுவுல ஒரே ஒரு நாள் எனக்கு ரொம்ப மயக்கம் வந்தப்ப எலுமிச்சை நீரில் உப்பு போட்டு 2 தடவை குடிச்சதுதான். நடுவுல எதுவுமே சாப்பிடல. எதனால அதை செஞ்சோம் அப்படின்னா, நானு சானு பீட்டர் ஃபெடரேஷன் ஒரு அமெரிக்க செயற்பாட்டாளர் நாங்கெல்லாம் ஆன்லைன்லயே இந்த உண்ணாநோம்பு எடுத்தோம். எதனால இதை செஞ்சோம், எதனால முற்பட்டோம்னா, ஒரு பெண்களுக்கு இந்த போர்ல நடக்கிற பெண்களை வந்து ஆயுதமாக பயன்படுத்துறாங்க. பெண் உடலை ஆயுதமாக பயன்படுத்துறாங்க. அந்த விழிப்புணர்வு இந்த நாட்டுல ஒண்ணுமே இல்லை. பெண் உடலை வந்து எந்த போர்லயும் ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது. அது வந்து மணிப்பூர்ல நடந்திருக்கு. ஏன் அப்படின்னா, கலாச்சாரப்படி ஒரு பெண் உடலை அந்த கலாச்சாரத்துக்கு எதிராக நீங்க பயன்படுத்தும் போது அங்க அந்த கலாச்சாரத்தையே இழிவுபடுத்துற மாதிரி, உன் வீட்டு பொண்ணை தொட்டம் பத்தியா அப்படிங்கிறப்ப இவன் இன்னொரு உன் வீட்டு பொண்ணை தொடுறான் பத்தியா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மணிப்பூர் விஷயத்துக்குள்ள நான் கவுன்சிலிங்காக அந்த பெண்களை சந்திக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க போனோம். போகும்பொழுது மிக கொடுமையான 70,000 பேர், அதாவது மெய்ட்டி மக்களையும் சந்தித்தோம், குக்கி மக்களையும் சந்தித்தோம். குக்கி மக்கள் பழங்குடியின மக்கள், மெய்ட்டி வந்து வேலியில வசிக்கிற மக்கள். வேலி அப்படிங்கிறது வந்து பள்ளத்தாக்கு, அதாவது சமமான நிலப்பகுதியில் வசிக்கிறவர்கள். குக்கி மக்கள் வந்து மலை மேடுகளில் வசிக்கிறாங்க. அங்க வந்து வீடுகள், நான் போன சம்பவத்துக்கு இன்னைக்கு என்ன நிலைமை இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். நான் போன சம்பவத்துல அந்த மக்களுக்கு வீடுகள் இல்லை. அதுல கவுன்சிலிங் பண்ணதான் நான் போயிருந்தோம். நாங்க அவங்கள்ட்ட ஆறுதல் பேசுறதுக்காக, அவங்களுக்கு ரொம்ப மன அதிர்ச்சி முற்றிய நிலைமையில் மாத்திரை கொடுக்கறதுக்காக போயிருந்தோம். அப்போ வந்து ஒரு மருத்துவ சேவையாக அப்போ வந்து நிறைய கேசஸ் நாங்க படிச்சோம். அங்க மணிப்பூர் கலவரத்துல வந்து தப்பித்து வந்த பெண்கள் வந்து எங்களுக்கு வீடியோ பதிவு கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு கேள்வி கேட்கறாங்க, அந்த வயல்ல நான் வந்து 40 வருஷமா கஷ்டப்பட்டு ஒரு வயல்னு உருவாக்கி, ஒரு வீடுன்னு உருவாக்கி, என் குழந்தைங்க மருமகன் உருவாக்கினேன். இன்னைக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. வயசானவங்க அவ்வளோ மன உளைச்சல்ல இருந்தாங்க. டெய்லி போய் வயல்ல 4 மணி நேரம் பைத்தியம் பிடிச்சாப்புல நின்றுட்டு இருப்பாங்க. இன்னொரு அம்மா கேக்குது, என் புருஷனை என் கண்ணு முன்னாடி கொன்னாங்க, என் பசங்களை கூட கொன்னாங்க, அதெல்லாம் ஒத்துப்பேன். வாயில்லாத ஆடு மாடு என்ன பண்ணாங்க, என் கண்ணு முன்னாடியே எரிச்சாங்க. ஒரு இனக்கலவரம் எந்த அளவுக்கு மோசமா ஆகுங்கிறதுக்கு வந்து அந்த மக்கள்கிட்ட பேசும்போது மிக கொடுமையா இருந்தது. காட்டுல வந்து குழந்தை பிறந்திருக்கு, பிரசவம் பார்த்திருக்காங்க, வண்டியோட புடிச்சு எரிச்சிருக்காங்க, தலைமறைவாயி ஒரு சின்ன சின்ன பசங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. மிக மிக கொடுமையான கதைகள். சரி, அங்க போகும்போது அவங்களுக்கு சாப்பாடு வந்து மிசோரம் அரசுல இருந்து வந்தது, அரிசியும் டாலும். எந்த ஒரு நியூட்ரிஷனும் அவங்களுக்கு இல்லை. பள்ளி கல்லூரிகள் செயல்படலை. நான் போறப்ப, ஏன்னா 3 மாசம் தான் இருந்தது, இன்டர்நெட் கிடையாது, போனும் கிடையாது. போன் என்ன பண்ணிட்டாங்க, நாங்க போனப்போ போனை கட் பண்ணிட்டாங்க. போன் வந்து சில சமயத்துல நல்லா இருக்கும். இவங்க வேலை என்ன பண்றாங்க அப்படின்னா, போனை கட் பண்ணிட்டு தான் அந்த தாக்குதலை ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஊர்ல தாக்குதல் நடந்தா போன் பண்ணி அடுத்த ஊருக்கு சொல்லிடுவாங்க. நான் போனப்பே வாக்கி டாக்கி எங்க கையில கொடுத்துதான் அனுப்பிச்சாங்க. ஏன்னா உங்கள் வண்டியும் தாக்குதலுக்கு ஆட்படலாம், பத்திரமா இருங்க அப்படின்னு. சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்ததுன்னா, உங்களை யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம், யாரும் கேட்க ஆட்கள் கிடையாது, யாருமே எதுவுமே கேட்க முடியாது. அப்ப நான் போனப்ப. இன்னைக்கு அதுல என்ன முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா, பள்ளி கல்லூரிகளை அவர்களே நிர்வகித்து அவங்களே டீச்சர் யாரையோ போட்டு வேலை செய்யறாங்க. மருத்துவமனைகள்ல சுத்தமா எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது. டயாலிசிஸோ ஹார்ட் அட்டாக்கோ வந்தா அவங்க நாகாலாந்தோ இல்லாட்டி டெல்லியோ தான் வாங்கணும்.
ஏன்னா இம்பால்ல தான், தலைநகரத்துல தான் அத்தனை ஃபெசிலிட்டியும் இருந்தது. இந்த குக்கி மக்கள் ஒரு 40 நிமிஷத்துல போற அளவுக்கு தான் இந்த இம்பால்ங்கிற ஊரு. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கான காங்கோப்பிங்கிற ஏரியால சுத்தமா எந்த ஒரு மருத்துவ வசதியும் இல்லை. நேத்தி கூட ஒரு குக்கி பெண் சந்தித்தேன் நானு. அந்த பெண் சொல்றாங்க, எங்க அப்பா டயாலிசிஸ்க்காக டெல்லியில இருக்காங்க, எங்க ஊர்ல டயாலிசிஸோ ஹார்ட் அட்டாக்கோ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கோ வழி கிடையாது. அப்படின்னா இவங்கள்ட்ட காசும் கிடையாது, ஊரையும் எரிச்சிட்டாங்க. இன்னி வரைக்கும் அடிப்படை வசதிகளை இந்த அரசு செஞ்சு தரல. தொடர் இன்னைக்கும் அந்த கலவரம் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கா? அந்த மக்கள் மீதான, குக்கி மக்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டு தான் இருக்கா? ஓரளவுக்கு நடந்துட்டு தான் இருக்கு, நிக்கல. குக்கி மக்கள் மெய்ட்டி மக்கள் அப்படிங்கிற நம்ம குறிப்பிட்டு பேசுவதை விட இவங்க 2 பேருக்குமான சண்டை நிக்கல, இவங்க 2 பேருக்குமான கலவரம் நிக்கல. இவங்களை அவங்க பார்க்க முடியாது, அவங்க இவங்களை பார்க்க முடியாது. நான் மணிப்பூர் போயிருந்தப்போ ஒரு பொண்ணு போட்டோ காமிச்சது, இதான் என்னோட காலேஜ் மேட்டு. அதுல ஒரு பொண்ணு நாகா, ஒரு பொண்ணு குக்கி, ஒரு பொண்ணு மெய்ட்டி. அந்த பொண்ணு அப்புறம் கண்ணீர் தழும்ப சொல்லிச்சு, நாங்க 3 பேரும் இனிமேலுக்கு ஜென்மத்துக்கும் சேர முடியாது. அது வரைக்கும் நண்பரா இருந்து அதே வரைக்கும் மருத்துவமனையில வேலை செஞ்ச இன்னொரு பொண்ணு சொல்லிச்சு, என்ன வந்து காட்டி கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கல. திடீர்னு ஒரே ராத்திரில எல்லாருமே எனக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க மக்கள் ரொம்ப மோசம், நீ ரொம்ப மோசம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே நாள்ல என்னோட சாப்பிட்டு தூங்கி எழுந்திச்சவங்க எப்படி ஒரே இரவுல வந்து நாங்க மோசம்னு பேச முடியும்? கடைசியில எனக்கு எந்த விஷயமுமே தெரியாது. நான் ஒரு இம்பால் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பார்க்கறேன். என்னை சுற்றி பெரும்பாலானவர்கள் மெய்ட்டி. நான் அவங்கள நம்பி இருந்தேன், எங்களை தாக்கவே மாட்டாங்கன்னு. கடைசியில எங்களோட மருத்துவமனைக்கும் குக்கி இன மக்களை வந்து தாக்க வந்துட்டாங்க. அப்புறமா தான் ஒரு இஸ்லாமிய நண்பரின் உதவியோட கிளம்பி வந்தேன். இப்படி நூற்றுக்கணக்கான கதைகள் கேட்டேன். ஆனா இன்னைக்கும் அந்த கதைகளில் அந்த வடுக்கள் துளி கூட மாறல. ஏன்னா அவங்களோட வாழ்க்கை துளி கூட, சாப்பாடு அந்த முகாம்ல கிடைக்குது, முகாம்கள்ல இருக்கிறவங்களை இன்னும் மீட்டு என்னைக்குதான் முகாம் கலைக்கப்படும் தெரியல. அவங்களுக்கு என்னைக்கு வந்து முகாம்ல இருந்து வீட்டுக்கு போவாங்க, அவங்களுக்கு அந்த ஊர் எப்ப கிடைக்கும்? கிட்டத்தட்ட 70,000 மக்கள், சர்ச்சுகள், வீடு எல்லாம் போச்சு. சரி, உலக அளவுல பேசப்பட்ட ஒரு கலவரம் இது. சர்வதேச ஊடகங்கள் எல்லாம் இந்த காணொளிகள் வெளியிடப்பட்டது. அப்படி இருக்க சூழல்ல ஒன்றிய அரசு, அங்க இருக்கக்கூடிய மாநில அரசுகள் இன்னைய வரைக்கும் அந்த மக்களுக்கான புனரமைப்பு பணிகளை செய்யலன்னு சொல்றீங்க. அதாவது ஒட்டுமொத்தமாக வீடுகள் தரைமட்டமாக்கிடுச்சு, ஆக்கப்பட்டு விட்டது, பள்ளி கல்லூரிகள் கொளுத்தப்பட்டு விட்டது, அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் சேதமடைய அப்படிங்கறத அந்த ஊரை சுத்தமா அந்த ஊரே அழிஞ்சு போச்சு. தனியா பள்ளி கல்லூரிகள் கொளுத்தப்பட்டதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஊருன்னா அந்த ஊர் மண்ணோட மண்ணா நெருப்பு. நான் ஒரே ஒரு ஊர் தான் பார்த்தேன். அந்த ஊர் வந்து அடையாளமற்ற ஒரு கருப்பு மை பூசப்பட்ட, அதாவது எதுவுமே இருக்காது அந்த ஊர்ல. அங்கங்க எரிஞ்ச செவுறுகள் இருக்கும். அதுதான் அந்த ஊரு அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படிங்கிறப்ப அந்த ஊர்ல என்ன இருக்கோ அத்தனை அழிஞ்சிடும். நீங்க அங்க மணிப்பூர் சென்று வந்து ஓராண்டு ஆகுது. இன்னும் அங்க வந்து எந்த ஒரு புனரமைப்பு வேலைகளையும் இந்த ஒன்றிய அரசும் மாநில அரசும் செய்யலையா? செஞ்சிருக்காங்கன்னு சொல்றதை விட அங்க செய்ய முடியல. ஏன்னா கலவரத்தையே இன்னும் தடுத்து முடிக்கல. எங்கெங்க போய் புனரமைப்பு செய்யறது? இன்னுமே அவங்க வந்து ஒரு சட்ட ஒழுங்குக்கு வந்தாதான் நீங்க பண்ண முடியும். சட்ட ஒழுங்குங்கிறது இப்போதைக்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா மெய்ட்டி இன மக்கள் தங்களை ஆக்கிரமிப்பதாக இந்த மலையின மக்கள் நம்புகிறார்கள். அவங்களுக்கு நம்ம சட்டங்கள் மேல், நம் இந்திய அரசியலமைப்பு மேல் நம்பிக்கை வந்தாதான் அவங்க நம்மளோட ஒத்துழைப்பாங்க. ஈவன் மெய்ட்டி மக்களுக்கும் அந்த நம்பிக்கை போயிடுச்சு. அதாவது அவங்க பிஜேபியை நம்புறாங்க, பீரன் சிங்கை நம்புறாங்கன்னா இல்ல, இரு மக்களுமே யாரையுமே நம்பல. அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு வந்து அரசு மேல நம்பிக்கை வந்தாதான் இவங்க ஆயுதத்தை விட்டுட்டு அரசை நம்பி புனரமைப்பு விஷயங்களுக்கு அடுத்த கட்டம் போவாங்க. அரசு தன்மேல் ஒரு நம்பிக்கையான எந்த செயல்பாட்டையும் செய்யலையே. இன்னி வரைக்கும் பிரதமர் வந்து போய் நம்பிக்கை கொடுக்கலையே. அரசு நம்புற மாதிரி அரசு என்ன வேலை செஞ்சிருக்கு? பீரன் சிங் இவங்களால திரும்பி நம்ப முடியுமா? டெலிபோன் எப்படி கட் ஆச்சு அந்த கலவரம் நடக்கும்போது?
அரசுக்கு தெரியாம எல்லாம் நடந்திருக்கும் நீங்க நம்புறீங்களா? அரசோட இன்டெலிஜென்ஸ் அவ்வளவு மோசமா நம்ம இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ்? எங்கேயோ இருக்கிறதெல்லாம் இடி கண்டுபிடிக்குது, மணிப்பூர்ல இருக்கிறது கண்டுபிடிக்காதா? இல்ல அவ்வளவு மோசமாவா நம்மளோட ரா அமைப்பு? இல்ல இத்துணூண்டு மாநிலங்க, நம்மளோட ஒரு 2 மாவட்டத்தை சேர்த்தா மணிப்பூர் மாநிலம். 2ல இருந்து ஒரு 3-4 மாவட்டம்னு வச்சுங்களேன், அவ்வளவு பெருசு. நீங்க இப்ப மேப் போய் பாருங்க, ரொம்ப குட்டி மாநிலம். அப்படி இருக்கிற மாநிலம் அப்படிங்கிறப்ப நீங்க என்ன மெட்ராஸோட கொஞ்சம் பெருசா இருக்கும், அவ்வளவுதான். மொத்த மாநிலமே அவ்வளவு பெருசுதான் இருக்கும். இப்ப நீங்க நேரடியா போயிருக்கீங்க, மைத்தி மக்களையும் சந்திச்சிருக்கீங்க. அந்த மக்கள்கிட்ட பெண்கள்கிட்ட நீங்க உரையாடி இருப்பீங்க கண்டிப்பா. அப்படி இருக்க பட்சத்துல எப்பொழுதுமே வந்து ஒரு கலவரத்தினால பாதிக்கப்படக்கூடிய முதல் செக்டார் யாரா இருப்பாங்கன்னா பெண்களும் குழந்தைகளும் தான். அப்படி இருக்க பட்சத்துல எதிர்த்தரப்புல ஒரு பெரிய படுகொலைகள் நடக்குது, ஒரு அழித்தொழிப்பு நடக்குது. அப்படி இருக்க பட்சத்துல இந்த மைத்தி மக்களுடைய பெண்களுடைய மனநிலை என்னவா இருக்கு? மேரா போபாய் அப்படிங்கிறது, மைரா போபாய் அப்படின்னு சொல்லணும். நம்ம தமிழ்ல சொன்னா மேரா போபாய் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த பெண் அமைப்பு நடத்தின கூட்டத்துல போய் கலந்துக்கிட்டேன். இன்னைக்கு என்னோட வீடியோ ரெக்கார்ட் இருக்கு. அவங்க வந்து எழுதி வச்சு என்கிட்ட சொன்னாங்க, எங்களோட பக்கத்துல என்னெல்லாம் பாதிப்பு அப்படிங்கறத சொன்னாங்க. உண்மையா சொன்னா அவங்க பெரும்பாலும் இனக்கலவரத்துக்காக தூண்டப்பட்டவர்களாக இருந்தாங்க. நீங்கெல்லாம் அந்த பெண்ணோட அந்த வீடியோ மட்டும் தான் பார்த்திருப்பீங்க. நான் பார்த்த வீடியோலாம் கொடுமையின் உச்சம். தலை துண்டிக்கிறது அதெல்லாம் வந்து இவங்களும் காமிச்சாங்க, அவங்களும் காமிச்சாங்க. இதுல குக்கீன மக்கள் காமிச்ச ஒரு வீடியோ இன்னைக்கு என்னால மறக்க முடியாது. நான் வந்து 1 வாரம் 10 நாள் என்னால தூங்க முடியல. என்ன அப்படின்னா, ஒரு பெண் வந்து நீங்க சொல்றீங்கல்ல பெண்ணோட மனநிலை எப்படின்னு, அந்த மெய்ட்டியோட ஒரு பெண் வந்து குக்கி பெண்ணோட கைய புடிச்சுக்கிறா. 2 ஆண்கள் என்ன பண்றாங்க, ஒரு பாட்டில எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு அந்த குக்கி இன பெண்ணோட இத ஒருத்தர் வீடியோ வேற எடுக்குறாங்க. என்ன தொட்டா என்ன ஆகும் தெரியுமா உங்க வீட்டு பொண்ணுக்கு அப்படிங்கிற மிரட்டல் தான். பெண் உடலை ஆயுதமாக்குறாங்கன்னு சொன்னால அந்த மிரட்டல், கலாச்சார மிரட்டல். அந்த பெண்ணை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவளோட பிறப்பு உறுப்புல ஒரு பாட்டில் அமுக்குறாங்க, சொருகுறாங்க. பாட்டில முழு பாட்டில் தான். சொருகும்போது அது உள்ள போகல சரியா. அந்த ஆண் பொட்டு அந்த பொண்ணு கத்துது, இன்னொரு பொண்ணு புடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பெண் உருவம் தெரியுது, முகம் தெரியல. ஏன்னா யாரோட முகமும் எடுக்க மாட்டாங்க. அந்த பாட்டில போட்டு அடிக்கிறான் அவன். எவ்வளவு கொடுமையா இருக்கும். நம்ம நிர்பயா கேஸ்லாம் பார்த்த கொடுமையோட பயங்கரமா இருக்கும். அதை வீடியோவா எடுத்து குக்கீன மக்கள்கிட்ட இவங்க அனுப்புறாங்க. நம்ம பார்த்தது அவங்க சொல்றாங்க, உங்கள்கிட்ட வந்தது 1% 2% உலகத்துக்கு தெரியாத கொடுமைகள் எங்க பெண்கள்கிட்ட இருக்கு அப்படிங்கிறாங்க. நான் போன 100 நாட்களும் குக்கீன பெண்கள் கருப்பு உடை அணிந்து கேண்டில் வச்சு ரோட்ல தான் உட்கார்ந்து இருந்தாங்க பல பெண்கள். மெய்ட்டின பெண்கள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களை அங்க விடுங்க. இவங்க என்ன பண்றாங்க, பின்னாடி போராளிகளுக்கு முன்னாடி பாதுகாவலரா இருக்காங்க. எங்க பெண்ணை தொட்டுட்டாங்க, நாங்க பாத்துக்கிறோம், அதுவும் எங்களோட இடம்தான். அவங்க என்ன குக்கீன மக்களுக்கு அது சொந்தம் அப்படிங்கிறது இல்லாம, மெய்ட்டி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து போதை மருந்து பயிரிடுபவர்கள், அவங்க எப்போதுமே ட்ரக் மாஃபியால ஈடுபடுறவங்க, நாங்க நல்லவங்க, நாங்க வந்து எங்களோட மதம் ரொம்ப நல்ல மதம், அவங்க இந்து கிடையாது, இந்துக்களாக ஆக்கப்பட்டவர்கள். அது ஒரு ஹிஸ்டரி இருக்கு. பழங்குடி யாருமே இந்து கிடையாது, அவங்களும் வந்து ஆதிக்குடிகள் தான். இவங்க வந்து ஷெட்யூல் 5 ஆர்டிகல் 372B, ஐ ஹோப் ஆர்டிகல் 372B நினைக்கிறேன், உங்களுக்கு நல்லா இன்னுமே தெரிஞ்சிருக்கும். சோ அந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு வந்து ஸ்பெஷல் அந்தஸ்து உண்டு. சுதந்திரத்துக்கு முன்னாவே ஸ்பெஷல் அந்தஸ்து பெற்ற இடம். அப்படிங்கும்போது குக்கீன மக்கள் மட்டும்தான் அங்க வசிக்க முடியும், வேற யாரும் வசிக்க முடியாது, இடத்தை வாங்க முடியாது. ஏன் வந்து இந்த இடத்தை ஏன் இந்தியர்கள் வாங்கலாம் அப்படின்னு இந்த நாடு கண்ணு வைக்குது அப்படின்னா, அந்த இடத்தில் இருக்கும் கனிம வளம். ஒரு என்னைக்குமே பழங்குடியின மக்கள் கோ எக்ஸிஸ்டிங்கிற தியரியில வாழ்வாங்க. எப்படின்னா, அந்த ஊர் மரங்களை அழிக்க மாட்டாங்க, அந்த ஊரை மிருகங்களை வேட்டையாடுவங்களை தவிர்த்து அழிக்க மாட்டாங்க. அந்த ஊர்ல வந்து ஒரு மிருகமா அவங்களும் வாழ்வாங்க, ஒரு காட்டுக்குள்ள மிருகமா. உங்களுக்கு அது இன்னும் ஆழமா புரியணும்னா, அந்த பயோடைவர்சிட்டி அந்த அளவுக்கு பாதுகாக்கிறது பழங்குடியினம் மட்டும்தான். மிருகம் அவங்கள வேட்டையாடும், வேட்டையெல்லாம் ஆடாம இருக்காது.
எத்தனையோ மனிதர்கள் புலி வேட்டையாடும். நான் இப்ப ஆதிலாபாத் போயிட்டு வந்தேன். புலி நடமாடிட்டு இருந்த இடத்துலதான் நாங்க மீன் பிடிச்சோம். ஸோ எங்களோட அரசியல் ட்ரைனிங்காக நான் போயிருந்தேன். இந்திரா ஃபெலோஷிப்னு. ஏன்னா பழங்குடி மக்கள் வாழ்வை வந்து ஒரு நாள் நாங்க வாழ்ந்து பார்க்கணும் அப்படின்னு. அப்படிங்கிறப்ப அந்த புலியை வந்து அவங்க எல்லாம் கொல்ல மாட்டாங்க. புலியும் அங்க வரும், வந்தாச்சுன்னா இவங்க கிராமத்துல 2 நாள் இருப்பாங்க, திருப்பி போய் அவங்க மீன் பிடிப்பாங்க. சோ அந்த கோ எக்ஸிஸ்டிங் லைஃப் வந்து பழங்குடி மக்கள் விட மாட்டாங்க. ஆனா இந்த முதலாளிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த இடத்தை அபகரிச்சு கனிம வளமாகவோ இல்ல அந்த நிலத்துக்கான வேற உபயோகத்துக்காகவோ செய்வாங்க. அதுதான் இந்த முதலாளி தத்துவம். இந்த பண்ணையார்த்துவம் முதலாளி தத்துவத்துக்கு பழங்குடி மக்கள் என்னைக்குமே இடம் தர மாட்டாங்க. அதனால் எந்த பெரும்பாலான அரசுகளுக்கு பழங்குடிகளை பிடிக்காது. ஏன்னா பெரும்பாலான அரசுகள் சில சமயம் முதலாளி தத்துவத்தை, கேபிட்டலிசத்தை, முதலாளிகளை விரும்புகிற அரசுகள் வந்து என்னைக்குமே பழங்குடிகளை பிடிக்காம போற அரசியல் இதான். பழங்குடி அரசியல் இன்னைக்கு நேத்துக்கு இல்ல, 1913 இருந்து நடந்துட்டு. இப்ப அங்க வந்து தொடர்ச்சியா வந்து குக்கி மக்களை வந்து ஒரு ட்ரக் மாஃபியாங்கிற மாதிரியான ஒரு சித்தரிப்பு வந்து வேலை வந்து இன்னைய வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அங்க உண்மையில என்ன நடக்குது? அந்த ட்ரக் மாஃபியாவா அவங்க இருக்கிறதுனாலதான் அந்த மக்களை வந்து கலவரத்துக்கு உட்படுத்தப்படுறாங்களா? அந்த இடங்களை புடுங்கிறதுக்கு முயற்சி பண்றாங்களா? என்ன நடக்குது? அங்க இருக்கிற ஒரு பெண்ணையே கேட்டேன், உங்கள் மேல வந்து இப்படி ஒரு நல்ல படித்த பெண். பெண்கள் வந்து எப்போதுமே அந்த பேட்ரியாட்டிக் சொசைட்டி உங்கள்ட்ட பழங்குடி மக்கள்கிட்ட பார்க்க முடியாது. ஆணாதிக்கம் வந்து மிக மிக குறைவா இருக்கும் அங்கெல்லாம். பெண்கள் வந்து எல்லா வேலையும் எடுத்து செய்வாங்க. ஈவன் வந்து நிறைய இடத்துல காவல் காக்கிறது, ஊரை காவல் காக்கிறது, தலையாரிம்பாங்கல்ல, அந்த தலையாரி வேலையெல்லாம் ஈஸியா பெண்கள் செய்யறாங்க. சோ நிறைய பொறுப்புகள் வந்து பெண்களுக்கு அங்க இருக்கு. ஒரு அட்வான்ஸ்டு பெண்கள் சொசைட்டியா இருந்தது. அப்புறமா தான் சொன்னாங்க, என்ன இவ்வளவு அட்வான்ஸ்டா இருக்காங்க, நம்ம இந்தியாவில இப்படி இல்லையே அப்படின்னு நினைச்சப்பதான் அவங்க சொன்னாங்க, அது ஆக்சுவலி ஆதிக்குடிகளுக்கே உள்ள தாய் வழி சார்ந்த சமூகமா அவங்க இருக்காங்க. சோ அப்படி இருக்கிறவங்கள்ட்ட அவங்களுக்கு நல்ல விவரம் எல்லாம் தெரியுது. அவங்கள்ட்ட நான் கேட்டேன், இனியே உங்களை வந்து இப்படி சொல்றாங்க, ட்ரக்ஸுங்கிறது சொல்றாங்க அப்படிங்கிறப்ப அவங்க சொல்றாங்க, நிஜம்தான், அது ஓரளவுக்கு நிஜம்தான். எப்படி வந்தது அப்படின்னா, பள்ளத்தாக்குல இருந்து சில பேர் வந்து எங்கள்கிட்ட வந்து பயிரிட சொன்னாங்க. கசகசா, நீங்க கோஸ் பயிரிடுறீங்க, அது பயிரிடுறீங்க, பயிரிடுறீங்க, அதுக்கு பதிலா கசகசா பயிரிட்டு கொடுங்க. ஏன்னா இங்க மலையில தான் விளையும் அது. சோ கசகசா வந்து காடுகளுக்குள்ள விளையும், இவங்க ரகசியமா பயிரிடலாம். சோ சில குக்கி மக்களை விலைக்கு வாங்கி, அதுவும் ஏழை விவசாயிகளை போய், ஒரு ஏழை விவசாயிட்ட இந்தப்பா கசகசா பயிரிடுனா அவர் என்ன பண்ணுவார்? நல்லா காசு தரேன் அப்படின்னா. நம்ம ஊர்லயே சொல்லுங்களேன், கிலோ உனக்கு 50,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னா, ஒரு கிலோ 10 ரூபாய்க்கு கூட முட்டைகோஸ் போக மாட்டேங்குது. அவனுக்கு என்ன வரும்? ஒரு ஆசை வரும், சரி ஒரு கிலோ பயிரிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப அவனுக்கு ஒன்றும் பெரிய காசுலாம் கிடைக்கிறது இல்லை. ஒரு மாசம் 10,000 ரூபாய் கிடைக்கிற இடத்துல 25,000 ரூபாய் கிடைக்குது. ஆனா இந்த விஷயத்தை யார் செய்யறான்னா, பள்ளத்தாக்குல இருக்கிறவங்க தான் வியாபாரிகளா இருக்காங்க. இன்னொன்னு, இந்த வியாபாரம் செய்யும் பொழுது இவங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த பொண்ணே சொல்லுது, என் ஃப்ரெண்டே சொல்றான், உங்க ஊர்ல எனக்கு 1 ஏக்கர் வாங்கி கொடு, நான் பணக்காரன் ஆயிடுவேன்னு. அவன் என்னோட மெய்ட்டி ஃப்ரெண்டு அப்படின்னு. ஏன் அப்படின்னா, அந்த ஊர் மக்களுக்குள்ளேயே தெரிஞ்சிருச்சு, நம்மளுக்கு விவசாயம் நல்லா இருந்தா நல்லா காசு வரும் அப்படின்னு. அப்போ அந்த மெய்ட்டி மக்களுக்கு என்னன்னா, நம்ம வியாபாரிகளாவே இருப்போம், நம்ம அந்த நிலத்தை வாங்கிட்டா நம்மளே பயிரிட்டுக்கலாம், காட்டுக்குள்ள இருக்கிற நிலத்தெல்லாம் வாங்கிட்டா. ஏன்னா பொதுவா ஓப்பனா நீங்க பயிரிட முடியாது, அரசு புடிச்சிடும். காட்டுக்குள்ள மறைவா இருக்கிற இடத்துலதான் அது பயிரிட முடியும். அப்போ ஏழை விவசாயிகளையும் பணத்துக்கு ஆசைப்படுபவர்களையும், இது 2 இருக்கு. ஒண்ணு பேராசை பிடித்தவர்கள், இன்னொன்னு வழியே இல்லாம செய்யறவங்க. கையில காசே இருக்காது. ரொம்ப ஏழை விவசாயிகள் யார்ட்டங்க காசு இருக்க போகுது? சோ அப்படி இருப்பவங்களை பிடித்து இந்த பள்ளத்தாக்கு வியாபாரிகள், இதுல வந்து எல்லா அரசியல்வாதிகளும் ஒக்குமொத்து, எல்லா வியாபாரிகளும் ஒக்குமொத்து, அது தெரிஞ்சு இதுல வந்து எந்த இன மக்களும் செப்பரேட் கிடையாது, எல்லா மக்களும் இவங்க விளைவிச்சா அவங்க வியாபாரிகள். இவங்க முழுக்க மலை பிரதேசத்துல தான் இருக்காங்க, இவங்க போய் இம்பால்ல எல்லாம் வியாபாரம் செய்ய முடியாது. சோ இதுல அரசியல்வாதிகள் பெரும்பாலும் மெய்ட்டி மக்கள், 40% மேல அவங்கதான். அப்படிங்கிறப்ப அவங்களோட ஈடுபாடு, காவல்துறையோட ஈடுபாடு எல்லாமே இவ்வளவு பெரிய ட்ரக் மாஃபியா நடக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படி என்றால் இந்த பழங்குடிகளை உபயோகம் செய்துதான் இவர்கள் இதை செஞ்சிருக்காங்க. அப்பாவி பழங்குடிகளை ஏமாற்றி பிழைப்பு நடத்தி இருக்காங்க. இதை நீங்க விளைவிங்க, வெறும் கசகசா தானே, பாப்பி சீஸ். கலவரத்தோட ஒட்டுமொத்த இதுவே இந்த
மைட்டி மக்கள் வந்து அங்க நிலம் வாங்கி விவசாயம் பண்ணலாங்கிற ஒரு ஆசை தானா, இல்ல பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் அந்த மலையில இருக்கக்கூடிய கனிம வளங்களை வெட்டி எடுக்கிறதுக்கான முயற்சியா இத தூண்டி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நீங்க மணிப்பூர் கலவரம் வந்து போன ஜனவரி எப்ப இவங்க கலவரம் பண்ணிட்டு இருந்த இது பாராளுமன்றத்துல கலகம் பண்ணி பேச்சு எழுந்தது. அப்ப எதிர்க்கட்சிகள் கலகம் பண்ணி வெளியேற்றப்பட்டார்கள். அப்போ ஒரு பில் பாஸ் ஆச்சு. அது யாருமே கவனிக்கல. என்ன அப்படின்னா அட்டாமிக் மினரல்ஸ், அதாவது என்ன ஒரு அரசை வச்சிருக்கோம் பாருங்க. மணிப்பூருக்காக எதுக்காக ஒரு ஆழமான பிரச்சனை இருக்கும்போது அதே விஷயத்த நான் பாரு, நீ மணிப்பூருக்காக தானே போராடுற, எப்படி வருது பாருங்க. அட்டாமிக் மினரல் வந்து தனியாருக்கும் கொடுக்கலாம். அட்டாமிக் மினரல்னு மிக அரிதான சில மினரல்கள் இருக்கு. அதுல மணிப்பூர்லயும் சில இடங்கள்ல இருக்கு. காஷ்மீர், மணிப்பூர் போன்ற இடங்கள்ல தான் இருக்கு. இவங்க அட்டாமிக் மினரலை வந்து இத்தனை நாள் அரசு மட்டும்தான் எடுக்கலாம்னு இருந்துச்சு. அதை பிரைவேட்டைசேஷன் பண்ற அதே பில் வந்து மணிப்பூர் பிரச்சனைக்காக எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செஞ்சப்ப இந்த பில் பாஸ் ஆச்சு போன அரசுல. இதை யாருமே கவனிக்கல, எந்த மீடியாவும் பேசல, எதிர்க்கட்சிகள் கூட கவனிக்க முடியல. நம்ம மேம்போக்கா மணிப்பூரை வந்து ரொம்ப பேசிட்டு இருக்கோம். உண்மையை சொன்னா இதுக்கு பின்னாடி முதலாளிகளும் உண்டு. முதலாளி மட்டும் கிடையாது, முதலாளிகளும் உண்டு, கனிம வளமும் உண்டு. எந்த பழங்குடி பகுதியிலாவது கலவரம் நடக்குது, ஏன்னா அவங்க அன்பையும் நேசிப்பையும் இருப்பாங்க. நான் இப்போ ஒரு அதிராபாத்னு ஒரு பழங்குடி பகுதிக்கு போனேன். அது ஒரு காலத்துல நக்சல் ஏரியான்லாம் பெயர் பட்டாங்க, அதெல்லாம் சொன்னாங்க. ஆனா உண்மையை சொன்னா அவங்க அன்பை தான் பாக்குறாங்க. அவங்க வீட்டுல சொன்ன எங்க பை வைக்கலாம் கேட்டேன், எங்க வேணாலும் வைங்க, உங்க பைக்கு ஒன்றும் ஆகாது. திருடர்களே இல்லாத இடம் வந்து பழங்குடி மக்கள் தான். எல்லாரையும் நம்புற மக்கள் தான் அவங்க. அவங்க நம்பி அவங்க மோசம் போயிட்டாங்க. நீங்க போனீங்கன்னா உங்களை நம்புவாங்க, முழுக்க நம்புவாங்க. அவங்கள்ட்ட அவங்க வந்து ஒருத்தர் ஏமாத்துவாங்கன்னு சந்தேகமே பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஏமாத்த மாட்டாங்க. அவங்களுக்கு ஏமாத்தி பழக்கம் இல்லாதனால நீங்க போய் அவங்கள வந்து உபயோகிச்சுப்பீங்க, ஏமாத்துவீங்க, நீங்க ஒரு காரணத்தோட தான் அவங்கள போய் பாக்குறீங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களால புரிஞ்சுக்க முடியாது. அந்த அந்த சூழ்நிலை அவங்களுக்கு கிடையவே கிடையாது. நீங்க சொல்றீங்களே ஒரு வாட்ச் எங்க வேணாலும் கைட்டு வைங்கன்னா, உங்க வீட்லயே நம்ம வீட்லயோ எல்லா இடத்துலயும் நம்ம வாட்சை கைட்டு வைக்க முடியுதா? நம்ம வீட்லயே பணத்தோட பர்ஸை வந்து எல்லா இடத்துலயும் வைக்க முடியுதா? பீரோன்னு கொண்டு போய் பூட்டி வைக்கிறோம். அவங்க சொல்றாங்க எங்க வேணாலும் எங்க ஊர்ல வைங்க. சரி தொடர், இந்த கலவரத்துல வந்து ஆர்எஸ்எஸ் ஓட கைங்கிறது மிக ஓங்கி இருந்துச்சு. அதாவது எங்க பார்த்தாலும் காவி கொடிகள் பறந்துச்சு கலவரங்களுக்கு பின்புலத்துல. அது இது ஒட்டுமொத்தமாக ஆர்எஸ்எஸ் வந்து அந்த கலவரத்தை வந்து எடுத்து கொண்டு போறது வந்து இந்தியாவோட இன்னைய சூழலுக்கு வந்து மணிப்பூர் அவரும் முன்னுதாரணமா அவங்க பயிற்சி எடுத்து பார்த்தாங்களா? அதாவது ஒரு 2 தரப்பு வாழக்கூடிய 3 தரப்பு வாழக்கூடிய ஒரு மாநிலத்தில் பிரிவினையை உருவாக்கி அந்த பிரிவினையின் வாயிலாக அங்க ஒட்டுமொத்தமாக ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கி அதன் மூலமாக இங்க இருக்க கனிம வளங்களை எல்லாம் எடுப்பது, அங்க இருக்கக்கூடிய நிலங்களை பிடுங்குவது, இங்க இதுல வந்து பெரும்பான்மை மக்களை தன் பக்கம் வசமாக்குறது, இது மாதிரியான அரசியலுக்கான ஒரு பயிற்சி களமா வந்து ஆர்எஸ்எஸ் வந்து இதை முயற்சி பண்ணதா சொல்றாங்க. மணிப்பூர் மட்டும் கிடையாது, இன்னைக்கு ஊட்டிலையும் சில இடங்கள் அவங்க வீரியமா இருக்காங்க. இது வந்து ராகுல் காந்தி வந்து 4 வருஷம் முன்னாடியே பாராளுமன்றத்துல பேசினார். தமிழ்நாட்டை நார்த் ஈஸ்ட விட்டுடுங்க அப்படின்னு அவரு கண்டிச்சு பேசினார். உங்களோட அரசியல் களம் இல்ல அது, அதாவது கொலை களமா மாற்றிட்டாங்க. இவங்க அரசியல் களம் செஞ்சுட்டு சமூக சேவை செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த இடம் கொலைக்களமா மாறிடுச்சு. கொலை வந்து அவங்க செய்யல, மனசுக்குள்ள வெறுப்பை வந்து ஊற்ற வேலையை ரொம்ப பக்காவா செஞ்சாங்க. நான் சேர்ந்த பார்த்த அத்தனை மெய்ட்டி பெண்களும் அத்தனை வேகமாக ஆக்ரோஷமாக குக்கி பெண்கள் மேல அவ்வளோ வெறுப்பானாங்க. அந்த வெறுப்பை வந்து இந்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த அரசு ஊட்டிட்டு இருக்கு. வாட்ஸ்அப் மெசேஜ்ல, நம்ம குடும்ப மெசேஜ்ல பாருங்களேன் என்ன செய்தி எல்லாம் வருது. என்னோட குடும்ப மெசேஜ்ல ஒரு செய்தி வந்தது. தஞ்சாவூர், நாங்க வந்து தஞ்சாவூர் பகுதியை சேர்ந்தவங்க. தஞ்சாவூர் டெல்டா மாவட்டத்துல வந்து இஸ்லாமியர்கள் தான் வீடு இடத்த வாங்கிடுறாங்க, நம்மளோட இடம்லாம் அவங்கள்ட்ட பறி போயிடுச்சு அப்படி. நான் இதுக்கு ஆதாரம் கேட்டேன், என்ன ஆச்சுன்னு கேட்டேன், இதெல்லாம் கேட்டேன். உனக்கு தெரியாது, உனக்கு இன்னும் தெரியாது, நீ ஒரு சின்ன பொண்ணு அப்படின்ட்டு. நான் சொன்ன பொய் சொல்றதுன்னா, நான் வந்து சந்தனம் கொடுக்கும் போறவ, வேளாங்கண்ணி கொடியேற்றத்துக்கும் போறவ, எங்க ஊர்ல எல்லாரும் மொட்டை அடிக்கிறவங்க, ஏன் இந்த வெறுப்பை தூண்டுறீங்க? ஒருத்தருக்கு அடிச்சுட்டு சாவணுமா? நான் கிறிஸ்டின் பள்ளியில தான் படிச்சேன் அப்படின்னு கேட்டப்ப பதில் இல்லை. இந்த விட மோசமாக
நம்மளுக்கே தமிழ்நாட்டுக்கே இவ்வளோ கேள்வி கேட்கிற நமக்கே இப்படி வருங்கிறப்ப மணிப்பூர்ல முதல்ல 2 விஷயம் பண்ணாங்க. ஒண்ணு, ஹிந்தியை நுழைச்சாங்க. அவங்க மெய்த்தி தான் முக்கியமான மொழி. குக்கி மக்கள் ஹிந்தி பேச மாட்டாங்க, ஆங்கிலம் தான் பேசுவாங்க. தொடர்பு மொழி அவங்களுக்குள்ள குக்கி பேசுவாங்க, நம்மள்ட்ட ஆங்கிலம் பேசுவாங்க. மெய்த்தி மக்கள் ஹிந்தியை தொடர்பு மொழியா வச்சிருந்தாங்க. எங்கெல்லாம் ஹிந்தி உள்ள வருதோ அங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் போய். ஏன்னா அந்த உரை பேசுறவங்க, அந்த பொய்ய பேசுறவங்க எல்லாருமே ஹிந்தி பேசுறவங்க. அந்த உணர்வோட, ஹிந்தி உணர்வோட அவங்க போய் மனசை மாத்துவாங்க, இந்துத்துவாவை பரப்புவாங்க. அடுத்து மெய்த்தி மக்கள் அப்படிங்கிற ஒரு ஆதிக்குடிகளை வந்து இந்துக்களா உணர வச்சாங்க. அவங்க கிறிஸ்துவர்கள், நீங்க இந்துக்கள் அப்படின்னு. கிட்டத்தட்ட 100கணக்கான சர்ச்சுகள் எரிச்சிட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏது சொல்லுவாங்கிறது எல்லாமே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல வர மெசேஜ் தான். அதை இடைவிடாமல் சொல்லி 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 நம்ம வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியை ரொம்ப ஈஸியா நினைச்சுக்கிறோம். எங்க வீட்டுல இருக்கிற வயதானவர்கள் கிராமத்துல இருக்கிற பிஜேபியில போய் சேர்க்கிற அளவுக்கு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வேலை செய்யுது. அதுவும் தஞ்சாவூர்ல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல. அப்படிங்கும்போது மணிப்பூர்ல போய் அந்த அளவுக்கு வெறுப்பை நோக்கி, இங்க பெங்களூர்ல சொன்னாங்க, நீங்க வந்து ஒரு பொருள் விற்கிறதுனா எந்த சமூகம் நாங்க பார்ப்போம் அப்படின்னு. அப்பதான் நான் வந்து பாஜகக்கு எதிராக காங்கிரஸ்க்கு ஆதரவா அரசியலுக்குள்ள வந்தேன். ஏன் அப்படின்னா, என் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு சமூகத்து மேல வெறுப்பு உமிழக்கூடிய நல்ல அன்பா இருந்தவங்க என்னோட இருக்கிறவங்க இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரங்களை அடிக்க வேண்டிய, கோவப்பட வேண்டிய காரணம் என்ன? நல்லா பழகிட்டு இருக்கோம். மெய்த்தி மக்களும் குக்கி மக்களும் அன்பா பழகிட்டு இருந்த மக்களுக்குள்ள இவங்க உள்ள போய் சம்பந்தமே இல்லாம, எங்க ஊர்ல தஞ்சாவூர்ல நாங்க இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாம் ஒன்னாதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நாகூர், வேளாங்கண்ணி, அத்தனை நவகிரக கோயிலோட வாழ்ந்துட்டு இருக்கோம். இவங்க போய் உங்க உங்க இடத்த புடுங்கிப்பாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்கன்னு தகவல் சொல்லி 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 பிஜேபிக்குள்ள வர வைக்கணுங்கிறதுக்காக வெறுப்புனா வெறுப்பு, அப்படி ஒரு வெறுப்பை தூவி வச்சிருக்காங்க. இன்னும் 100 வருஷம் ஆகும் அந்த வெறுப்பு போறதுக்கு. வெறுப்பு மரமா அவங்க மனசுல நின்றுட்டு இருக்கு. மூளை ஃபுல்லா வெறுப்பு ஆக்கிரமிச்சிருக்கு. தேவர் மகன் சினிமா நம்ம வந்து பாக்குறோம். மணிப்பூர்ல தேவர் மகன் அந்த நாசர் கேரக்டர் தான் ஆர்எஸ்எஸ். இப்ப ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட தொடர்ச்சியான அரசியல்ங்கிறதே வந்து ஒரு வெறுப்பு அரசியலா தான் இருந்துகிட்டு இருக்கு. இங்க வந்து மணிப்பூர்ல வந்து ஒரு மிகப்பெரிய கலவரத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய 3 இனங்களையும் தனித்தனி இனங்களாக பிரிச்சுட்டாங்க. இப்ப வந்து இந்தியா முழுவதும் அந்த அரசியலை வந்து முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான வெறுப்பு அரசியலை தூண்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட வெளிப்பாடுகள் நிறைய நான் கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னைய தேதியில கூட வந்து ஒரு சமத்துவம் பேசக்கூடிய நபர்களை அவர்களால வந்து ஜீரணிக்கவே முடியல. அப்படி இருக்க பட்சத்துல பாராளுமன்றத்துல உள்துறை அமைச்சர் அண்ணல் அம்பேத்கருக்கு எதிராக வெறுப்பை உமிழக்கூடிய ஒரு சூழல்ல தான் இந்த ஆர்எஸ்எஸ் ஓட அரசியல் இருந்துகிட்டு இருக்கு. இது வந்து வருங்கால இந்தியாவுக்கு இங்க இருக்கக்கூடிய பல்வேறு தேசிய இனங்கள் இருக்கு, பல்வேறு சாதிகள் இருக்கு, பல்வேறு ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கு, மலைவாழ் மக்கள் இருக்காங்க. இவர்கள் மத்தியிலான இந்த அரசியல் உள்ள நுழைஞ்சிச்சுன்னா நாளைக்கு இந்த நாடு என்னவாகும்? மைனாரிட்டி, உயர் ஜாதி இந்துக்கள் இந்த நாட்டை ஆள்றது. நம்ம மெஜாரிட்டி அப்படின்னு சொல்றதே பொய். இந்துக்கள்ல அவ்வளவு பிரிவு இருக்கு. மைனாரிட்டி, உயர் ஜாதி ஆண்கள், பெண்களும் கிடையாது. இல்ல 50% பெண்களை தூக்கிடுங்க, 30% வந்து சிறுபான்மை எடுத்துருங்க, மிச்சம் எடுங்க. அப்படிங்கிறப்போ ஒரு 7-8% இந்த மைனாரிட்டி, உயர் ஜாதி ஆண்கள் இந்த நாட்டை ஆண்டுட்டு இருக்காங்க. வெரி ஃபிராக்ஷன். ஆனா தங்களுடைய மீடியா பலம் மூலமாக தங்கள் பெரும்பான்மையாளர்களாக காட்டிக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு அம்பேத்கர் மட்டும்தான் எதிரி, நீங்களோ நானோ இல்லை. காங்கிரஸே அவங்க எதிரி இல்லை. ஏன்னா காங்கிரஸே வந்து காங்கிரஸ்குள்ளேயே நிறைய பேர் இந்துத்துவாக்கள் இருக்காங்க. காங்கிரஸும் அவங்களுக்கு எதிரி கிடையாது. அவங்களுக்கு வந்து சிறுபான்மையினரும் எதிரி கிடையாது. நாளைக்கு சிறுபான்மையினரை ஒருத்தர் எம்எல்ஏ ஆக்கி அந்த இடத்துல போய் ஓட்டு வாங்கிடுவாங்க. அப்ப தலித்துக்கள் எதிரியா? இல்லை. அந்த ஏரியால தலித்துக்கள் வச்சு நாங்க பழங்குடியினே பெண்ணையே ஜனாதிபதி ஆக்கிட்டோம்பாங்க. அப்பன்னா அவங்களுக்கு யார் எதிரி? அம்பேத்கர். ஏன்னா அவர் தான் வர்ணாசிரமம் கூடாதுன்னு போராடினவர். இந்து மதமே கூடாது, பௌத்தத்துக்கு மாறினவர். அவர் தான் எல்லாரும் சமம் சொன்னவர். பெண்களும் அரசியல் ஓட்டுரிமை உண்டுன்னு வழங்கினவர். பெண்களும் பாராளுமன்றம் போகலான்னு சொன்னவர். எல்லாருமே
காந்திக்கும் காங்கிரஸுக்கும் எதிராகவே இன்னும் வலிமையாக சம உணர்வை கொண்டு வரணும் போராடினோம். காங்கிரஸ் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலானதுக்கு இல்ல, காங்கிரஸும் செக்யூலர் அரசு தான், இன்னும் நம்ம ஸ்ட்ராங்கா ஆகணும்னு காங்கிரஸ்க்கு எதிராகவே போராடினார். அதனாலதான் காங்கிரஸ்க்கு அம்பேத்கருக்கு ஆகலைங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா சீர்திருத்தத்தை ஏன் மெதுவா பண்றீங்கன்னாரு. காங்கிரஸ் என்ன சொல்லுச்சுன்னா கொஞ்சம் மெதுவா போலாம், இவ்வளவு வேகமா போச்சுன்னா மக்கள் நம்மள தூக்கிடுவாங்க, இந்துத்துவ பக்கம் போயிடுவாங்க, நம்ம ரொம்ப வேகமா போனா கொஞ்சம் கொஞ்சமா தான் மாற்றம் கொண்டு வரணுங்கிறப்ப அம்பேத்கர் ஒத்துக்கல. அதுல அவங்களுக்குள்ள கிளாஷ் வந்தது. அரசியல் காரணங்களும் நிறைய இருந்தது. ஏன்னா அம்பேத்கரோட தீவிரத்தன்மை நிறைய பேருக்கு முடியாது. ஏன்னா காங்கிரஸ் மிதவாதம், அது சரியா தவறான்னு இப்ப நம்ம அதை பேச முடியாது. ஏன்னா 1947 எது சரியோ அதை அவங்களுக்கு எது தோணிச்சோ அந்த சமயத்துல என்ன முடிவோ அதை தான் அவங்க செஞ்சாங்க. அப்போ அம்பேத்கர் ஏன் எதிரியாரார் அப்படின்னா இந்த உயர்ஜாதி இந்துக்களை, மைனாரிட்டி உயர்ஜாதி இந்து ஆண்களை மட்டும் நீங்க வச்சு ஆட்சி நடத்தக்கூடாது, எல்லாரும் ஆட்சி நடத்தணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்களா பிச்சை போடுவோம் 4 பெண்களுக்கு, நாங்களா பிச்சை போடுவோம் 4 சிறுபான்மையினருக்கு, நாங்களா பிச்சை போடுவோம் இவங்களுக்கு. அதை அவங்க வாய மூடிட்டு கேட்பாங்க. அதை நீ ஏன் உணர்த்துறதுக்கு நீ யாரு? அதை அறிவா மாத்துறதுக்கு நீ யாரு? இதை ஒரு கொள்கையா வச்சது நீ யாரு? இது அரசியலமைப்பு சட்டமா மாறினது யாரு? நீ தானே. அதனால உன்னை பிடிக்க. அம்பேத்கர் என்பது மனிதர் கிடையாது, கொள்கை. அம்பேத்கர் என்பது சட்டம். அப்ப எல்லாரும் சமம்ங்கிற சட்டத்துக்கு எதிர்ப்பான வார்த்தை தான். இந்துத்துவா சனாதனம் எல்லாருக்கும் சமம்ங்கிறத என்னைக்குமே வழங்காது. உதயநிதி அவர்கள் சொன்னது மாதிரி அது ஒரு கொசு மாதிரி நம்ம ஒழித்துதான் ஆகணும் சனாதனத்தை, இந்து மக்களை. அல்ல, நீ என்ன நம்பிக்கை வேணா வச்சுக்கோ, என்ன கடவுளை வேணா கும்பிட்டுக்கோ, அது உன் இஷ்டம். நீ எல்லம்மாவை கும்பிடு, ரோட்ல ஒரு சிலையை வச்சு கும்பிடு, நீ ஒரு மஞ்ச புள்ளியார வச்சு நீ கும்பிட்டுக்க, வீட்டுல என்ன வேணா பூஜை பண்ணிக்க, நீ காசி போ, ராமேஸ்வரம் போ, அது உன்னோட இஷ்டம். இந்த இடத்துக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இன்னொருத்தருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அதுதான் அம்பேத்கர் கேட்ட. நீ மட்டும்தான் பூஜை பண்ணுமா, பெண்கள் பூஜை பண்ணக்கூடாதா? பெண்களுக்கு நீங்க அப்படியே இவங்க வர்ணாசிரமம் ஜாதி பெண்கள் தான் போனா அவங்க ஜாதி பெண்களுக்கு அவங்க சம உரிமை கொடுக்குறாங்களா? அவங்க ஜாதி பெண்கள் யாகம் பண்ணலாமா, பூஜை பண்ணலாமா? அப்படின்னா 50% உங்களோடு உங்களை பெற்ற பெண்களையும் சரிசமா நடத்த மாட்டீங்க. வர்ணாசிரமம் சொல்லி ஒரு வர்ணாசிரமத்துல பெண்களே கிடையாது, மனுஸ்மிருதியில பெண்களே கிடையாது. பெண்கள்ங்கிறது சண்டாளர்கள், பெண்கள் இவர்களை கோயிலுக்குள்ள விடாதீங்கன்னு தான் அவங்க சொல்றாங்க. சண்டாளர்கள் அப்படிங்கிறது தலித்துகளோட ஒரு பகுதி, அதுவும் வர்ணாசிரமத்துல கிடையாதுன்னு தான் சொல்றாங்க. சூத்திரர்கள் அப்படின்னு வர்றதை தாண்டி தலித்துகள் வருது, அதுல தலித்துகளுக்கும் பெண்களுக்கும் மனுஸ்மிருதியில இடம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆகம விதி இதெல்லாம் சனாதனம் நம்ம எதிர்த்துட்டு இருக்கோம். ஆனால் அவர்களால் இதை ஏத்துக்க முடியல. இன்னும் 100 வருஷம் பின்னாடி அடிமையா வச்சிருக்கணும், தேவதாசியா வச்சிருக்கணும், அவன் குலத்தொழில் அவன் பண்ணணும், அதுக்கு விஸ்வகர்மான் திட்டம்னு 11,000 கோடியை கொண்டு வரணும். அப்ப இதுக்கெல்லாம் எதிரா என்ன அமைப்பு இருக்கு, எந்த சட்டம் இருக்கு? இதை கொண்டு வந்தது யாரு? அம்பேத்கர். அவங்க மனசுல அம்பேத்கரோட வெறுப்பு அப்படி ஒலிக்குது. சைக்காலஜிக்கலி சொல்லுவாங்க டங் ஸ்லிப் அப்படிம்பாங்க, அந்த மனசுள்ள ஆழ் மனசுக்குள்ள இருக்கிறது வந்துடும் அப்படிம்பாங்க. ஆழ் மனசுக்குள்ள பிஜேபிகளுக்கும் பெரியார் மேலும் அம்பேத்கர் மேலும் அடிமனத்தில் ஆழ் மனத்துல வெறுப்பு இருக்கு. ஏன்னா 2 பேரும் ஈக்குவாலிட்டி பேசினாங்க. உயர் ஜாதி மைனாரிட்டி ஆண்கள் மட்டும் நாட்டை ஆளக்கூடாதுன்னு சொன்னவங்க. அது இன்னைக்கு வெளிப்படும். அதை அவங்க அதிகாரத்துடன் முதலாளிகளுடன் சேர்ந்து செய்வாங்க. அதுக்கு மணிப்பூர் போன்ற இடங்கள்லாம் காவு கொடுக்கப்படும். தமிழ்நாடும் இதுக்கு விதிவிலக்காகாது. நீங்க எந்த அளவுக்கு அன்பை தாண்டி சமூகத்தை தாண்டி வெறுப்பை நோக்கி போகிறார்களோ அந்த அளவுக்கு அவங்க ஜெயிச்சுட்டே இருக்க போறாங்க. நம்ம தான் முட்டாள்கள் அப்படின்னு. மக்கள் முட்டாள்கள். ஏன்னா மக்கள் இதை நம்புறாங்க. பிஜேபி RSS நீங்க நம்பி போனீங்க அப்படின்னா உங்க பக்கத்து வீட்டு பெண்ணையே கற்பழிப்பீங்க நீங்க. அதுதான் குஜராத்ல நடந்தது. அந்த அம்மா சொல்றது, என் பக்கத்து வீட்டுல இருக்கவன் தான் அவன் என்னை காப்பாத்துவான்னு நினைச்சான், அவன் என் வயிற்றுல இருந்து கையை விட்டு குழந்தை எடுக்கிறான். அந்த அளவுக்கு கொடூரமான மனிதர்களாக மாறுது. அதுதான் மணிப்பூர்ல நடந்தது, தமிழ்நாட்டிலையும் நடக்க போகுது. என் பக்கத்து வீட்டுக்கு வந்துதான் நான் இதை கத்துக்கணும்னு இல்லை, மணிப்பூர்ல இருந்தாலும் இதை கத்துக்கலாம்.
சரி தோழர். இப்ப நீங்க ஒரு உளவியல் ஆலோசகர். அப்படி இருக்க பட்சத்துல நீங்க மணிப்பூருக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. இது போன்ற ஒரு கலவரம், இனவரி ஊட்டி, மதவெறி ஊட்டி நடக்கக்கூடிய ஒரு கலவரம், அது ஒட்டுமொத்தமாக அந்த மக்கள் மத்தியில ஒரு வெறியை பரப்பியிருக்கும். இந்த மாரியான ஒரு கலவரம் அடங்கி, அங்க ஒரு சுமூக நிலை உருவாவறதுக்கு, அந்த மக்கள் அதிலிருந்து வெளியில வரதுக்கு எத்தனை ஆண்டுகள் கடக்கும்? இப்ப மணிப்பூர்ல நடந்த கலவரத்தின் வாயிலாக, அந்த மக்கள் குக்கி இன மக்களும், மைத்தி இன மக்களுடைய உளவியல் தாக்கம் என்னவா இருந்துகிட்டு இருக்கு? அதாவது வெறுப்பின் முனையில் நின்னுகிட்டு இப்ப அன்பை பத்தி பேசக்கூட அங்க முடியாது. ஏன் அப்படின்னா, இவுங்க பழிவாங்கும் உணர்வுக்கு போயிட்டாங்க 2 பேருமே. அக்கம் பக்கத்துல நம்மளுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். அடுத்தவன் பஞ்சாயத்து பண்றேன்னு சொல்லி 2 பேரையும் பிரிச்சுட்டாங்க. ஆனா அக்கம் பக்கத்துல வாழ்ந்து தான் ஆகணும். வாழும்போது எத்தன நாள் பகையோட வாழப் போறாங்க அப்படிங்கிறது இன்னைக்குமே கஷ்டமா தான் இருக்கு. இதுக்கு நடுவுல யாரு அன்பை மூட்டுவதுங்கிறதே பெரிய சிக்கலா தான் இருக்காங்க. முதல்ல வெறுப்ப நீக்கணும் அப்படின்னா, அன்பை பத்தி பேசறதுக்கு ஆட்கள் வேணும்ல. அவங்க 2 இடத்துலயும் ஆட்களே இல்லாம போயிட்டாங்க. முதல்ல அன்பை பத்தி பேசறதுக்கான ஆட்கள் அங்க இருக்கிறவங்களும் மனுஷங்க தான், இங்க இருக்கவங்களும் மனுஷங்க தான் 2 பேருக்கும் உணர்த்தக்கூடிய ஆட்களே இன்னும் தோன்றவே இல்ல. அவங்களுக்கு மெய்த்தி மக்கள்லாம் கொலைகாரர்கள், இவங்களுக்கு குக்கி மக்கள்லாம் கொலைகாரர்கள். ஏன்னா, அந்த அளவுக்கு வெறுப்பை தூண்டி, தூண்டி அந்த மாரியே மாறிட்டாங்க. பெண்கள் தான் சொன்னேனே, பெண்கள் கூட இதுக்கு வெறுப்புக்கு விதிவிலக்கு இல்ல. ஆனா கேட்டீங்கன்னா, எங்களுக்கு அன்பு தான் வேணும். அவங்களோட நாங்க நட்பா இருந்தோம்னு இங்கேயும் பேசுவாங்க, அங்கேயும் பேசுவாங்க. அடி ஆழத்துல வெறுப்ப விதைச்சுட்டாங்க. வெறுப்பின் பக்கம் மட்டும் போயிடவே கூடாது. அது மரமா வளர்ந்துரும். இந்த மரத்த கருவேல மரம் மாரி வளர்ந்திருக்கு 2 பேர் மனசுலயும். எந்த காலம் வெட்ட முடியும்னு தெரியல. ஆசிட் ஊத்தி தான் அழிக்கணும். அதுக்கு ஒரு பெரிய புரட்சி கிரட்சி நடந்தா மட்டும் தான் முடியும்னு என்னோட எண்ணம். மணிப்பூர் கலவரம், அதன் பின்னணி, அங்கு நடந்த கொடூரங்கள், அதனால் மக்கள் சந்தித்த இன்னல்கள், இது குறித்தெல்லாம் நம்மோடு விரிவாக தோழர் கிருத்திகாதரன் கலந்துரையாடினார். மீண்டும் ஒரு தருணத்தில் நாம் இதே போன்ற மக்கள் நல பிரச்சனைகளில் சந்திப்போம். நன்றி தோழர். நன்றி.